பேரளந்தூர் எல்லை வந்து விட்டது. அப்புறம் நீங்களும் சாப்பிட வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு சுட ரெடி ஆயிட்டுங்க. அதுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமோ? பேய்க்கு கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை தான் பிடிக்கும். மாமி உண்மையிலே பேய் இருக்கா? என்னன்னு தெரியல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அன்போட நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் அதே மாதிரி வயலில் போய் சமைக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஒரு கிராமத்து ஸ்நாக்ஸு, பால் கொழுக்கட்டையும் நீர் உருண்டையும் செய்ய போகிறோம். ஒரு 4 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் இந்த சமைக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பால் கொழுக்கட்டை வந்து நம்ம கிராமத்தில் வந்து வச்சு வெளில எடுத்து வரக்கூடாது, எடுத்துகிட்டு வந்தால் பேய் வரும், பின்னாடியே வரும் அப்படின்றது தான். அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய இதுவாக நடந்துச்சு இந்த இடத்துல. வாங்க அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரலாம், என்னெல்லாம் ரகலை நடந்துச்சுன்னு பார்த்துட்டே வரலாம். சிரிப்பு, ரகலை, பயம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். எனக்கு வந்தோடனே தெரியும். ரெண்டு போனை பார்த்துட்டு 2 பேரும் என்ன சீரியஸாக ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓப்படியார் பொண்ணும் என் பொண்ணும் 2 பேரும் டிசைட் பண்ணி ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தான் இதை நடந்துகிட்ருக்கு. அந்த ரீல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அதை நான் இந்த வீடியோட இன்க்ளூட் பண்ணுறேன். அதில் எப்படி அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணோங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் நடந்தது. வாங்கம்மா வாங்க, எங்களது வாகனத்துல பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக்கொள். 2 ஓப்படியாருக்கும் அவ்வளோ ஒரு சிரிப்பு தாங்க முடியலன்னா, இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் அது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல. அதாவது அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. நானாவது அலுமினியம். அபி நல்லா சொல்லுங்க. நீ சொல்லுங்க. மாவு மாரி அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும். என்ன மாவு? அரிசி மாவு. புழுங்கரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி தனியாக வச்சுட்டு உப்பு போட்டு தனியாக அரைச்சி கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பு எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு 2 மிளகா கீழி போடணும். அதுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு மாவை எடுத்து அதில் கொட்டி தாளித்து அப்படி கிண்டி அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும். தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கணும். அவ்வளோதான். போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான். உருட்டி அடுப்பில் இட்லி பண்ணி அடுப்பில் வச்சு தட்டில் வச்சு உருட்டி வேக வச்சு எடுக்கணும். சரி, இது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லுங்கள். நீர் உருண்டை. இதுக்கு பேர் நீர் உருண்டை. இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக நம்ம சாப்பிட்லாம். கிராமத்து விருந்து இது. நீ வீட்டிலே தாளித்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீர் உருண்டை இங்கே ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி பண்ண சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலே எல்லாம் பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. நாங்கள் வேக மட்டும்தான் வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணணுன்றதுனால அங்கேயே அதை பண்ணி தாளிச்சு கிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நிறைய லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே 4 மணி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இதை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பால் கொழுக்கட்டையை ரெடி பண்ணணும். இந்த பால் கொழுக்கட்டை எடுக்கிற டைமில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சே. 5 மணிக்கு மேலே இருக்கும். அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, அந்த இடத்துல செய்யணுமா வேணாமாங்கிறதுலாம் பெரிய குழப்படியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அது கடைசியில் ஒரு பிரச்சனையாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பயந்து அரண்டு ஊன்னாங்க. வாங்க கண்டினியூவாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆகுது. நீர் உருண்டை வந்து வெந்துட்டுருக்கு. இப்போவும் கன்னிகா அவர்கள் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. தேவியக்கா டீ போடுறீங்களாக்கா? டீ மாஸ்டர். சூப்பராக ஒரு நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாத்திரம்லாம் இல்லைனால நாங்கள் அதிலே வச்சு அப்படியே சாப்பிட்டோம். கொதிக்க நீர் உருண்டை ரெடி ஆகுது. செம்ம சூப்பராக இருக்குது. கொதிக்க இருக்குது.
நீர் உருண்டை அப்புறம் நீங்களும் சாப்பிட வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு. போதும் எதுக்கு? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை கிட்ட போறீங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு வேக போட்டு அதில் புளிஞ்சு விடணும். இந்த முறுக்கு அச்சில் வச்சு. வெல்லம் கடைசியாக போடுவீங்க? கடைசியாக வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்தை போடணும். பால் கொழுக்கட்டை. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. புரிஞ்சிட்டீங்களா? நீ பால்ல தானே செய்வாங்க, எதுக்கு தண்ணியில செய்றீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்கறாளா இவர்த்தி. பதில் சொல்லுங்க. நீ பால் கொழுக்கட்டை ஏன் பால்ல பண்ணல, ஏன் தண்ணியில கலக்குறீங்கன்னு கேக்குறா. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நிஜமா பால்ல புளியலாமா? உண்மைதானா? கெட்டு போயிடாது? வந்து பாருங்க. என்னது பால் கொழுக்கட்டை பால்ல தானே பண்ணுவாங்க. என்ன எதை இதே கேக்குறீங்க எல்லாம் மாத்தி மாத்தி? லைட்டா வேக வேக அப்படியே ஒதுக்கி விட்டு அப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெந்து போயிடும். பால் வாங்க முடியாதவங்களுக்கு தண்ணியில் புழிஞ்சு விட்டு லைட்டாக பாலை ஊற்றிக்கிட்டா பால் கொழுக்கட்டை. பாலை காய்ச்சி கொஞ்சோண்டு அதில் ஊற்றிக்கலாம். அப்படியா? தண்ணியில் ஊற்றி விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது இல்லை? இரு 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 சரி எடுத்துதார். வெந்து வருது பாருங்க. அது இது வெந்தோடனே வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு ஏலக்காய் இப்படி எடுத்து தேங்காய் திருவி தேங்காய் போடணும். இப்படி அந்த நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு தேங்காய். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் ஹெல்த்தியான உணவு. அப்போ பசங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் டேஸ்ட்டு. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்து வேலை இல்லை. நான் ஆமாம் அது வந்து ஏலக்காய் நுணுக்கி தேங்காய் தெரியாது. இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா நிறையா. அடுத்த டைம் வந்து பயிர் கஞ்சி. பயிர் கஞ்சா? உங்களுக்கு என்ன தேங்காய் உடைக்கணும்? நான் உடைக்கிறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்களும் பால் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, புளியறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, கஷ்டமாலாம் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த மாவு பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி உருட்டை பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த மாவும் வேஸ்ட் ஆகாமல் அதை நம்ம இதில் போட்டுருவோம். இலை கொழுக்கட்டை, இந்த பால் கொழுக்கட்டை எங்கன்னு பேய் இருக்கும். 6 மணிக்கு மேலே வீட்டை வந்து வெளில எடுக்கக்கூடாதுன்னு. நிஜமா தானா? நிஜமாதாங்க. உண்மை. அதுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமோ பேய்க்கு? கொழுக்கட்டை அது பால் கொழுக்கட்டை தான் பிடிக்கும். எல்லாம் ரெடி ஆகிட்டு பால் கொழுக்கட்டை வெல்லம் போடுறோம். எல்லாரும் சாப்பிடுவாங்க. ரெடி ஆகிடுச்சு பால் கொழுக்கட்டை. நம்ம வயலுக்கு நான்வெஜ் இல்லை, நார்மலாகவே நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். வெஜ்ஜு சாப்பிட்றாங்க வெஜ்ஜு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வரலாம், நான்வெஜ் வேணுங்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட வரலாம். எப்போவுமே எல்லாரையும் வாங்க நாங்கள் கூப்பிட்றோம். இப்போ போட வேண்டாண்டி, அப்புறமா ஏலக்காய் இப்போ போட்டுடலாமா? வெல்லம் போட்டு கரைஞ்ச உடனே பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என் ஓப்படியாக சொன்னாங்க பாருங்கள், இந்த மாதிரி பால் கொழுக்கட்டைக்கு பேய் வரும், நீர் உருண்டைக்கு பேய் வரும்னு. அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு பிரச்சனையே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போக இவன் பசங்க ரீல்ஸ் எடுக்கவோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கவோ எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு முகம் தெரியுது ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது பிரச்சனை தான். பால் கொழுக்கட்டை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுக்கும் இதுக்கும் சிங்க் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணனால பேய் தேடிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கலப்பி விட்டு ஒரு ரகலையே ஆயிடுச்சு அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளவே. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீடியோ காலில் வந்தாங்க. என்னை ஓப்படியாரெலாம் ரொம்ப நேரில் நின்றுலாம் பேச மாட்டாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் நின்றுலாம் பேச மாட்டாங்க. அப்போ என் ஓப்படியார் எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னா சின்ன ஓப்படியார் கூட சிரிச்சிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க என் ஃபஸ்ட்டு ஓப்படியார் வந்து ரகலை பண்ணாங்க பாருங்கள் ஹாய் சொல்கிறதுக்கு.
பேய் இருக்கா? மாமி இங்க வா, உண்மையிலே பேய் இருக்கா? என்ன சொல்ற? அஞ்சு அந்த போட்டோவை காட்டு. பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கு. ஆனா அஞ்சுதா, சபரி, பிரஜீவன் 3 பேர் தான் நின்னாங்க. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு பேய் நிக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நானே இந்த அக்கா அவன் எடுத்தோம் போட்டோ. சரி, இன்னொருத்தவங்க இப்படி நிக்கிறாங்க. தச்சிருக்கு வாய். இதெல்லாம் வாய் தச்சிருக்கு. யாருமே வரல. போட்டோவே வேற மாதிரி இருக்கு பாருங்க. மூணு வாயெல்லாம் பாரு. மாமி உண்மையிலே பேய் இருக்கா? வாயத்தோட பாருங்க. இது வந்து நானு, இது அஞ்சு தான், இது பிரஜ்வல், இது யாருன்னே தெரியல. இது வந்து ஒரு வாயில தச்சிருக்கு, எலும்பு கூடு மாதிரி இருக்கு. ஆமாண்டா, எலும்பு கூடு மாதிரியே இருக்குடா. ஹாய் गाइस, இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் பேய் வரனால. மாமி ஏன் கிளம்புற? இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா பால் கொல்கட்டை சாப்பிட்டா நைட் டைமு பேய் வரும்னு சொல்லுவாங்க. பொழுதும் போயிடுச்சு, அதனால நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ அதுக்கு அதுக்குரிய பேய் மாதிரி தான் இருக்கு. அப்படியே தெரியுதா? சாதாரணமா தானே போட்டோ எடுத்துக்குவா. அது ஏன் இப்போ நம்ம எடுக்கிறோம் டக்குன்னு வந்துடும். அது வரும் மாமி, சாதாரணமாக கூட வரும். பெரிய மாமி ரொம்ப பயந்துட்டாங்க. வீடியோ இருக்கு என்னன்னா பேய் இருக்குன்னு. அது ஜீவனா சொல்லிட்டு இருக்கா பேய் இல்லை அப்படின்னு. இந்த பண்ண ரகலையில் அங்கே தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே சாப்பிடல, வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு. அண்ணிலாம் ரொம்ப பயந்துட்டாங்க. இது இந்த பால் கொல்கட்டை ஒரு பக்கம், டைம் ஆகிறது ஒரு பக்கம், அந்த வீடியோ ரீல்ஸ் ஒரு பக்கம், எல்லாத்தையும் போட்டு அண்ணி வேணாம் கிளம்பு அப்படின்ட்டாங்க எல்லாரையும். சரி எல்லாம் கிளம்பிட்டோம். சரி இது எப்படியோ அவங்க சொல்லும் போது நம்ம அதில் மறுபடியும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். இருட்டாயிடுச்சுன்னு கிளம்புறோம். வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். லைட்டு வேறு கிடையாது, ஏதாவது பூச்சி விழுவும், அதனால நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் அடுத்த வீடியோ. ஆமாம், வந்ததே நாங்கள் லேட்டு வேறு. அடுத்த வீடியோவில் ஏதாவது நான்வெஜ் மெனு சமைக்கலாமா இல்லை வெஜ் மெனு சமைக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நாங்கள் இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்கிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லா வாண்டும் வயல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளில வந்துட்டு ரோட் சைடில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாருமே வீட்டில் போய் தான் சாப்பிட்டோம். நாங்கள் அங்கே சாப்பிடல, நீர் உருண்டை மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டோம். அப்புறம் இந்த பால் கொல்கட்டை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம அடுத்த ப்ளாகில் இன்னும் சூப்பரான மெனுவோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.